அதாவது வந்து சொல்லுவாங்க ஏஎம் ராஜாவுடைய குரலுக்கு மேடை பாடல்கள்ல ராஜாவுடைய குரல் வந்து பொருத்தமா இருக்கும்னு. அது இப்பதான் முதல் முறை நான் உங்களுக்கு கேட்கறேன் அப்படின்னும் போது உண்மையா சூப்பரா இருக்கு. அதான் ரொம்ப சந்தோஷமா. அவரோட குரல் வந்து எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம். பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. இதுக்கு முன்னாடி டி.ஆர். ராமண்ணா வந்து எம்ஜிஆர் அவர்களையும் சிவாஜி அவர்களையும் சேர்த்து கூண்டு கிளின்னு ஒரு படம் பண்ணாங்க. எம்ஜிஆர் மக்கள் திலகம் நடிகர் திலகம் ஒன்னா சேர்ந்து நடிச்ச ஒரே படம் கூண்டு கிளி. கூண்டு கிளி திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவு செய்யப்பட்ட பாடல் தான் இந்த நீங்க சொன்ன பாட்டு. மயக்கும் மாலை பொழுதே போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா. இந்த பாட்டை வந்து கூண்டு கிளி படத்துல பயன்படுத்தல. அந்த கூண்டு கிளிக்காக எழுதப்பட்ட பாடல், இசையமைக்கப்பட்ட பாடல். ஜெம் தொலைக்காட்சி இசை பிரியர்களுக்கு வணக்கம். காலம் என்ற பாடல்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது நாங்க விஜே கே தமிழ்மொழி. ஒவ்வொரு வாரமுமே வந்து நம்ம காலம் என்ற பாடல்கள் அந்த நிகழ்ச்சியில பார்த்தோம் அப்படின்னா பல தலைமுறைகளை கடந்து பல ஆண்டுகளை கடந்து இன்னைக்கும் நம்மளுடைய மனசுல நீங்கா இடம் பிடித்த பாடல்களை தான் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம், யாருடைய பாடல்களை கேட்டு இசை மழையில வந்து நனைந்திருக்க போறோம் அப்படின்னா ஏம்லா மன்மத ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஎம் ராஜா அப்படின்னு எல்லாராலையுமே அன்போடு அழைக்கப்படக்கூடிய அவருடைய பாடல்கள் தான். இவரு ஜூலை மாதம் 1ஆம் தேதி 1929 ஆண்டு ஆந்திர மாநிலம் சித்தூர்ல பார்த்தோம்னா ஒரு ஊர்ல வந்து கிராமத்துல வந்து பிறந்தாரு. இவர் வந்து கர்நாடக இசையில மிக பிரியம் கொண்டு கர்நாடக இசையை வந்து பயின்றவர். இளம் வயதிலே வந்து தன்னுடைய தந்தை இழந்திருந்தாலும் இசை மீது கொண்ட ஆர்வத்தால நிறைய துறைகள்ல வந்து சாதனை படைத்தவர். இவர் வெறும் பாடகர் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து இசையும் அமைத்து பாடக்கூடியவர். இவரே இசையமைத்து இவரே பாடிய பாடல்கள் வந்து நிறைய வந்து வெளிவந்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே அது நிறைய தெரியும். பொதுவா எல்லாருக்குமே இவங்களுக்குன்னா ஒரு குரல் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ சிவாஜி கணேசன் எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு வந்து பார்த்தோம்னா டி.எம். சௌந்தரராஜன் அவருடைய குரல் வந்து கொஞ்சம் அப்படியே ஆப்டா அவரே பாடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏஎம் ராஜா அவங்களுடைய குரல் சரியா பொருந்தும் அப்படின்னு சொன்னா அது ஜெமினி கணேசனுக்கு சொல்லலாம். நடிகர் ஜெமினி கணேசன் அவருடைய நிறைய திரைப்பட பாடல்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஏஎம் ராஜா பாடி இருப்பாரு. அப்படி அவரே பாடுற மாதிரியான ஒரு உணர்வை வந்து நமக்கு கொடுத்திருக்கும். அது மட்டும் இல்லாம இசையமைப்பாளரா பார்த்தோம்னா 1958ஆம் ஆண்டு வெளிவந்த தெலுங்கு திரைப்படம் சோபா அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா இசையமைப்பாளராகவும் அறிமுகமாகிறாரு. தமிழ்ல கல்யாண பரிசு திரைப்படம் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச திரைப்படம். அந்த திரைப்படத்திற்காக இவரு சிறந்த இசையமைப்பாளர் அப்படிங்கிற விருதையுமே இவர் வந்து பெற்றிருக்கிறாரு. அவரை பற்றி இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக இயற்கையாவே ஏஎம் ராஜா அப்படின்னா அவரோட பேர் வந்து இவருக்கு அமைஞ்சிருக்குது. நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய திரு ராஜா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல வந்து பேர் பொருத்தமே பயங்கரமா இருக்கு. ஏஎம் ராஜா சாரை பத்தி ராஜா சார் வந்து இன்னைக்கு நம்ம கூட வந்து பாட வந்திருக்காங்க அப்படின்னும் போது ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. ஜெம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞர்களை, பாடகர்கள், இசையமைப்பாளர்கள் இவங்களை பற்றிலாம் நீங்கள் உங்களுடைய தொலைக்காட்சியில் அவங்கள ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க. எங்களெல்லாம் அழைச்சி பாடகர்கள் அவங்க குரலில் நாங்களாம் பாடிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் என்னையும் அழைத்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற செய்தமைக்கு ஜெம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு மனமார்ந்த நன்றி. நன்றி சார். உங்ககிட்ட நிறைய பாடல்கள் ஏஎம் ராஜாவுடைய சார் பாடல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அவ்வளோ நேரம் கிடைக்குமான்னு தெரியல. ஆனா குறிப்பிட்ட சில பாடல்களை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான பாடல்கள். முதல்ல 1962 வருஷம் வெளிவந்த திரைப்படம் ஆடிப்பெருக்கு. அதுல ஏஎம் ராஜா அவர்களை இசையமைத்து பாடிய ஒரு பாடல். அதுக்கு வந்து சந்தானம் அவர்கள் வந்து வரிகள் எழுதியிருப்பாங்க. சுசிலாமாவோட இணைந்து இந்த பாடல் வந்து பாடியிருப்பாங்க. தனிமையில இனிமை காண முடியுமா. இந்த பாடல் வந்து பார்த்தோம் அப்படின்னா
தனிமை எல்லாருமே சொல்லுவாங்க தனிமைனா இனிமையா இருக்கலாம் அப்படின்னு ஒரு பழமொழியை தனிமையிலே இனிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா தனிமை நமக்கு இனிமை கொடுத்துருமா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும். அப்ப எதிரில வந்து பார்த்தோம்னா சரோஜா தேவி அம்மா அவங்க வந்து அதுக்கு பதில் சொல்ற மாதிரியான ஒரு கேள்வி பதில் மாதிரி போகக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடலை பத்தி இங்க கூட பகிர்ந்துக்கோங்க. அருமையான ஒரு பாடல். கேடி சந்தானம் அவர்கள் இயற்றிய பாடல். டைரக்டர் கே சங்கர் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த ஆடிப்பெருக்கு. ஏஎம் ராஜா அவர்கள் வந்து தமிழில் 7 படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கார். ஃபர்ஸ்ட் படம் வந்து கல்யாண பரிசு 58 பண்ணார். ஸோ அது நேஷ்னல் அவார்டு ஃபிலிம். அது ஃபஸ்ட்டு படமே அவருக்கு வந்து நேஷ்னல் அவார்டு. அதுக்கு முன்னாடி அவர் பாடகராக தான் இருந்தார். டைரக்டர் ஸ்ரீதர் அவருக்கும் அதான் ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷனில். அதுக்கு முன்னாடி திரைக்கதை வசனம் அதெல்லாம் நிறைய படத்துக்கு எழுதியிருக்காரு. டைரக்டர் ஸ்ரீதர், ஏஎம் ராஜா இவங்களுக்கு படம் வந்து ஏஎம் ராஜாக்கு மியூசிக் வந்து கல்யாண பரிசு. டைரக்டர் ஸ்ரீதரோட முதல் படம் கல்யாண பரிசு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் எல்லா பாட்டுமே எழுதியிருப்பார். ஸோ அது சூப்பர் டூப்பர் ஹிட்டு அந்த படம். அதுக்கு அடுத்து விடிவெள்ளி, அன்புக்கு ஒரு அண்ணி, அதுக்கப்புறம் ஆடிப்பெருக்கு, வீட்டு மாப்பிள்ளை, எனக்கு ஒரு மகன் பிறப்பான், தேன் நிலவு, இந்த 7 படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கார். அதில் இந்த பாட்டு வந்து 1962 டைரக்டர் கே சங்கர் அவர்கள் இயக்கத்தில் சுசிலா அம்மாவும் ஏஎம் ராஜாவும் பாடியிருப்பாங்க. இது ஹாப்பி வெர்ஷன். அது சேடு வெர்ஷனும் ஒன்று இருக்குது. அந்த சேட் வெர்ஷனை நான் இப்போ பாடுறேன். கண்டிப்பா சார். தனிமையிலே தனிமையிலே இனிமை காண முடியுமா? தனிமையிலே இனிமை காண முடியுமா? நள்ளிரவினிலே சூரியனும் தெரியுமா? தனிமையிலே இனிமை காண முடியுமா? துணையில்லாத வாழ்வினிலே சுகம் வருமா? துணையில்லாத வாழ்வினிலே சுகம் வருமா? மனத்துயரமெல்லாம் தனிமையிலே மறைந்திடுமா? துணையில்லாத வாழ்வினிலே சுகம் வருமா? மனத்துயரமெல்லாம் தனிமையிலே மறைந்திடுமா? மனமிருந்தால் வழி இல்லாமல் போகுமா? மனமிருந்தால் வழி இல்லாமல் போகுமா? உயிர் வாழும் வரை நெஞ்சம் மறந்திடுமா? தனிமையிலே இனிமை காண முடியுமா? ரொம்ப அற்புதமா பாடினீங்க. அதாவது வந்து சொல்லுவாங்க ஏஎம் ராஜாவுடைய குரலுக்கு மேடை பாடல்கள்ல ராஜாவுடைய குரல் வந்து பொருத்தமா இருக்கும்னு. அது இப்பதான் முதல் முறை நான் உங்களுக்கு கேட்கறேன் அப்படின்னும் போது உண்மையா சூப்பரா இருக்கு. அதான் ரொம்ப சந்தோஷமா. அவரோட குரல் வந்து எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம், கிஃப்ட் தான். அது எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறது இல்லை இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும். நிச்சயமா. அதுல வந்து எனக்கு வந்து இந்த பிறவியில் ஏஎம் ராஜா பாட்டெலாம் நீ பாடணும்னு அவரோட பிளெஸிங். போன ஜென்மத்தில் என்ன ஒரு புண்ணியமோ தெரியல, ஏஎம் ராஜா அவங்களுக்கு குடும்பத்துக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருந்திருக்கு. அதனால தான் அந்த குரலில் நான் பாடிட்டுருக்கேன். மக்கள் முன்னாடி, ரசிகர்கள் முன்னாடி ரொம்ப நல்ல பேர் எனக்கு. ஒரு 35 வருஷமாக லைட் மியூசிக் ஸ்டேஜில் பாடிட்டுருக்கேன். நிறைய தொலைக்காட்சி, இந்த ஊடகவியல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 30 வருஷமாக கொஞ்சம் நான் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பாடகர் தான். ஸோ இந்த நேரத்தில் ஜெம் டிவியும் என்னை வந்து இந்த மாதிரி ஒரு நேர்காணலை கண்டு மக்கள் முன்னாடி, ரசிகர்கள் முன்னாடி போய் சேர்றதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. கண்டிப்பா சார், நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை. இந்த பாடல தான் தனிமையில இனிமை. இப்ப நீங்க பாடினது பார்த்தோம்னா யாரெல்லாம் வந்து தனிமையில இனிமையா இருக்கணும் அப்படின்னா ஒரு விடை சொல்ற மாதிரியான ஒரு பாடல். அடுத்ததா 1961 வெளிவந்த திரைப்படம்னா தேனிலவு. இப்ப நீங்க சொல்லும் போது கூட சொன்னீங்க தேனிலவு படத்தை பத்தி. அந்த தேனிலவு படத்துல வரக்கூடிய ஒரு பாடல், பாட்டு பாடவா அந்த பாடல். 2 பேருமே குதிரையில போயிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த குரலும் எப்படி இருக்குன்னா அந்த குதிரையுடைய அந்த ஓட்டத்துக்கு ஏற்றவர் அந்த குரல் அப்படியே டக் 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 அப்படி போயிட்டு வர மாதிரி வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். ஜெமினி கணேசனும் அதன் பிறகு வைஜெயந்தி அம்மா அவங்களும் வந்து சேர்ந்து இருக்கும். கண்ணதாசனுடைய வரிகள்ல அந்த பாடல் ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பாடலை பத்தி சொல்லுங்க. தேனிலவு டைரக்டர் ஸ்ரீதரோட 3வது படம். ஃபஸ்ட்டு கல்யாண பரிசு, 2வது விடிவெள்ளி, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்தது.
அதான் வந்து டைரக்டர் ஸ்ரீதருக்கும் ஏஎம் ராஜாவுக்கும் செகண்ட் படம். ஏஎம் ராஜா மியூசிக், டைரக்டர் ஸ்ரீதரோட 2வது படம். அதுக்கப்புறம் தேன் நிலவு, இந்த ஏஎம் ராஜா ஸ்ரீதர் காம்பினேஷன். இந்த 3 படத்துக்கு அப்புறம் ஏஎம் ராஜா வந்து ஸ்ரீதர் அவரோட மியூசிக் பண்ணலை. ஒரு சின்ன ஒரு கிளாஷ், அவங்க 2 பேருக்கு ஒரு மனஸ்தாபம். அதனால் அந்த 3 படத்தோட ஏஎம் ராஜா வந்து ஸ்ரீதர் அவருக்கு நான் இசையமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அது பல காரணங்கள் சொல்லுவாங்க, அது உண்மையான காரணம் என்னன்றது நமக்கு தெரியல. ஸோ இருந்தாலும் ஒரு அருமையான ஒரு கலைஞர் ஏஎம் ராஜா, இசையமைப்பாளர், நல்ல டைரக்டர், 2 பேர் காம்பினேஷன். இன்னும் கொஞ்சம் வருஷம் போயிருந்தா நிறைய பாட்டு இன்னும் நமக்கு கிடைச்சிருக்கோம். அது ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அந்த வரிசையில் இது வந்து எல்லா பாட்டுமே கவியரசு கண்ணதாசன் தான் எழுதியிருப்பார். தேனில ஃபுல்லாகவே கவியரசு அவருக்கு எழுதின பாட்டு. இந்த பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ். ஏஎம் ராஜானால இந்த பாட்டு தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். மேக வண்ணம் போல மின்னும் ஆடையினாலே மலை மேனி எல்லாம் மூடுதம்மா நாணத்தினாலே. மேக வண்ணம் போல மின்னும் ஆடையினாலே மலை மேனி எல்லாம் மூடுதம்மா நாணத்தினாலே. பக்கமாக வந்த பின்னும் வெட்கமாகுமா, இங்கே பார்வையோடு பார்வை சேர தூது வேண்டுமா. பக்கமாக வந்த பின்னும் வெட்கமாகுமா, இங்கே பார்வையோடு பார்வை சேர தூது வேண்டுமா. மாலை அல்லவா, நல்ல நேரம் அல்லவா, இன்னும் வானம் பார்த்த பூமி போல வாழலாகுமா. பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. ரொம்ப அற்புதமான பாடல். இந்த பாடல வந்து இப்ப ரீமேக்ஸ் கூட பண்ணிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வரிகள் வந்து மக்களுடைய மனசை வந்து தொட்டு இருக்குது. அந்த அளவுக்கு ரீமேக்ஸ் பண்ணி கூட அந்த பாடலை வந்து இன்னும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது பழைய பாடலுக்கே இருக்கக்கூடிய சிறப்பு வந்து இந்த பாடல்ல ரொம்ப அற்புதமா இருக்கும் இல்லைங்களா சார்? அடுத்ததான் 1960 வெளிவந்த திரைப்படம் களத்தூர் கண்ணம்மா. களத்தூர் கண்ணம்மானாலே நமக்கு வந்து கமல்ஹாசன் அறிமுகமான ஒரு படம். சின்ன வயசுல, இளம் வயசுல அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே நினைவு இருக்கும். அந்த திரைப்படத்துல வரக்கூடிய பாடல் அருகில் வந்தால் உருகி நின்றாள் அப்படிங்கிற அந்த பாடலை பத்தி சொல்லுங்க. இந்த படம் வந்து ஆர் சுதர்சனம் அவர்கள் இசையமைப்பு. இந்த பாட்டு ஸ்பெஷலா கண்ணதாசன் அவர்கள் எழுதின பாட்டு. ஆமா, அதுல குமா பாலசுப்ரமணியம், மருதகாசி இவங்களாம் எழுதியிருக்காங்க. இந்த ஒரு பாட்டு வந்து அருகில் வந்தால் உருகி நின்றால் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதின பாட்டு. அது காதலியை நினைச்சு அவர் சோகத்துல ஜெமினி கணேசன் அவர்கள் பாடுற மாதிரி இருக்கும். காதலி அவரை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க, அப்போ அவங்கள நினைச்சு பாடுவார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடிகாரம் வந்து எப்படி தள்ளாடுற மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அந்த ஸ்கேலும் ஆர் சுதர்சனம் அவர்கள் அமைச்சிருப்பார். ஒரு பல்லவியில அப்படியே மேஜர் ஸ்கேல்ல போன உடனே சரணம் வந்து அப்படியே மைனர் ஸ்கேல் ஆகும். ஏன்னா குடிகாரங்க தடுமாற்றம் இருக்குல்ல, அந்த ஒரு தடுமாற்றத்துக்காக அந்த ஸ்கேல் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். அது எந்த இடம்னு நான் சொல்றேன். அருகில் வந்தாள் உருகி நின்றாள் அன்பு தந்தாளே, அமைதியில்லா வாழ்வு தந்தே எங்கு சென்றாளோ, பிரிவாலே மோதும் துயர் போதும் போதுமே, அருகில் வந்தாள் உருகி நின்றாள் அன்பு தந்தாளே. மலரே மலரே நீ யாரோ, வஞ்சனை செய்தவர் தான் யாரோ, மலரே மலரே நீ யாரோ, வஞ்சனை செய்தவர் தான் யாரோ, உன்னை சூடி முடித்ததும் பெண்தானோ, பின் தூக்கி எறிந்ததும் அவள்தானோ. அந்த இடம், உன்னை சூடி முடித்ததும் பெண்தானோ, பின் தூக்கி எறிந்ததும் அவள்தானோ, அருகில் வந்தாள் அப்படி இருக்கும். அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த டியூனை அப்படி கொண்டு போயிருப்பாரு. ஒரு குடிகாரன் எப்படி பாடுவான், ஒரு நிலையில பாட முடியாது இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அந்த சாங் பண்ணியிருப்பாரு. இந்த இடத்துல வந்து நான் ஒண்ணு கவனிச்சு, அது எனக்கு அப்படி தோணுச்சு, அது அப்படிதானா எனக்கு தெரியல. பொதுவா பூனாலே வந்து பெண்களுக்கு தான் ஒப்பிடுவாங்க.
ஆனா இதுல வந்து எனக்கு என்னமோ அது ஜெமினி கணேசனுக்கு ஒப்பிடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். எப்படின்னா பெண்ணு வந்து உன்னை தலையில சூடிக்கிட்டதும் அவதான், உன்னை தூக்கி எரிஞ்சதும் அவதான், அதே மாதிரிதான் வந்து அவனை என்னை ஏத்துக்கிட்டு தான் அவதான் என்னை தூக்கி எரிஞ்சுட்டா அப்படிங்கிறவன் இந்த பூ கூட வந்து அவரு ஒப்பிட்டுக்கிற மாதிரியான ஒரு பார்வையில எனக்கு தோணுச்சு. அவரு காதலை நினைச்சுதான் அவர் பாடுறாரு. அத காலையில் நினைச்சு பாடும். ஆமா, உன்னை சூடி முடித்ததும் பெண்தானோ, பின் தூக்கி எறிந்ததும் அவள்தானோ. அவரை அவரையும் சொல்ற மாதிரிதான் இருக்கு. அந்த மாதிரி நீங்க வந்து சொல்றது எப்பவுமே பெண்ணுனாலே வந்து பூ அப்படின்னும் போது இப்ப ஒரு பையன் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு இது வந்து தெரியும். அது கண்ணதாசனுடைய ஜெமினி கணேசனையும் ஒப்பிடுறாங்க. அது ரொம்ப ஸ்பெஷல் இந்த பாட்டுக்கு அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்கேல் அந்த அளவுக்கு எனக்கு உன்னிப்பா கவனிது. இப்ப நீங்க சொல்லும் போது என்னால புரிஞ்சுக்க முடியுது. மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும், சாங் எப்படி டிராவல் ஆகுதுன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனா நம்மளால ஃபீல் பண்ண முடியுது அது அப்படின்னு சொல்லிட்டுதான். அடுத்ததா 1961 வெளிவந்த ஏற்கனவே நம்ம பேசின ஒரு படம் தான் தேனிலவு திரைப்படத்துல. அதுல இன்னொரு பாடல் காலையும் நீயே மாலையும் நீயே அப்படின்னு சொல்லிட்டு ஏஎம் ராஜா சாரும் ஜானகி அம்மாவும் சேர்ந்து பாடி இருப்பாங்க. அந்த பாடலை பத்தி சொல்லுங்க சார். அதான் இது வந்து டைரக்டர் ஸ்ரீதரோட இயக்கத்துல வந்த படம். இதுல பாத்தீங்கன்னா ஜானகி அம்மா 2 பாட்டு பாடியிருப்பாங்க. ஜானகி அம்மா ஃபீல்டுக்கு வந்ததே 58 தான். ஆமா. அந்த 2 வருஷத்துல ஏஎம் ராஜா பண்ண அந்த படத்துல வந்து காலையும் நீயே மாலையும் நீயல ஹம்மிங்கோ ஒரு லைனும் பாடியிருப்பாங்க. அதே படத்துல ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி, இது ஏஎம் ராஜா அவர்களும் ஜானகி அம்மாவை பாடினது. அந்த படத்துல மீதி பாட்டுலாம் வந்து சுசீலா அம்மா பாடியிருப்பாங்க. ஒரு பாட்டு வந்து ஊரெங்கும் தேடினேன் ஒருவரை கண்டேன், அந்த பாட்டு வந்து ஜிகே அம்மா பாடியிருப்பாங்க. ஸோ இந்த பாட்டு வந்து கவியரசு கண்ணதாசன் எழுதி ஏஎம் ராஜா அவர்கள் இசையமைப்பில் ஏஎம் ராஜா அவர்களும் இந்த ஹம்மிங் வாய்ஸ் வந்து ஜானகி அம்மா பாடின. அது வந்து ஆலயமணி வாய் ஓசையும் நீயே ஆலயமணிவாய் ஓசையும் நீயே அருள் வடிவாகும் தெய்வமும் நீயே காலையும் நீயே மாலையும் நீயே காற்றும் நீயே கடலும் நீயே காலையும் நீயே மாலையும் நீ. இல்ல செகண்ட் போர்ஷன்ல கொஸ்டின் ஆன்சர்மா ஹம்மிங் வரும். மனதில் மேடை அமைத்தவள் நீயே ஆ ஆ ஆ மனதில் மேடை அமைத்தவள் நீயே மங்கள நாடகம் ஆட வந்தாயே. அந்த ஹம்மிங் பயங்கரமா இருக்கும் கேட்கும் போது. அதை இப்ப நீங்க பாட கேட்கும் போதுமே அதே மாதிரியே தான் இருக்கு. அதுல கேட்கிற மாதிரி அப்படியே சூப்பரா கண்ணை மூடிட்டு அந்த ஹம்மிங் மட்டும் கேட்டாலே அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அந்த ராகம் அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. செமி கிளாசிக்கல் சாங் இது. ஒரு ஏஎம் ராஜா அவர்கள் வந்து பாடகரா ஃபீல்டில் வந்தார். இந்த 8 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆன உடனே எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா ஒரு பாடகர் வந்து நம்மகிட்ட பாடினவர் இசையமைப்பாளர் ஆயிட்டாருன்னு. அந்த நேரத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த இசையமைப்பாளர்கள்லாம் இவர் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாரு அப்படின்னு. இவர் ஆக்சுவலாக பிஏ படிச்சிருக்காரு. பச்சைப்பாஸ் காலேஜில் தான், சென்னையில் தான் 51 தான் முடித்தார். அதுக்கப்புறம் 51 சம்சாரம் படத்தில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாடுறாரு. எஸ்.எஸ். வாசன் அவர்கள் தான் அறிமுகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் எல்லா ஹீரோவுக்குமே ஏஎம் ராஜா தான் பாடுறாரு. அப்ப டிஎம்எஸ் ஐயாவும் வந்துட்டாங்க. ஆனா இவரோட குரல் வந்து அப்போ எம்ஜிஆருக்கு சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், எஸ்.எஸ். ராஜேந்திரன், பாலாஜி எல்லா ஹீரோவுக்கும் இவர் பாடுவார். டிஎம்எஸ் ஐயும் பாடுவார். ஆனால் இவர் ஒரு படத்தில் டிஎம்எஸ் ஐயா ஒரு பாட்டு பாடினா இவர் 2-3 பாட்டு பாடுவார். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு 55 தூக்கு தூக்கியில் வந்து
சிவாஜி கணேசன் ஐயா சாருக்கு வந்து டிஎம்எஸ் ஐயா பாடினார். ம். அப்புறம் மலைக்கல்லன்ல எம்ஜிஆர் அவருக்கு. இந்த வாய்ஸ் வந்து எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் அப்படியே மேட்ச் ஆயிடுது. மலைக்கல்லன்ல எம்ஜிஆருக்கும், கூண்டகிளியில சிவாஜி அவர், சிவாஜிக்கும். சாரி தூக்கு தூக்கி சிவாஜி கணேசன். அதுக்கப்புறம் ஜெமினி கணேசன் அவருக்கு வந்து ஏஎம் ராஜா வாய்ஸ் அப்படியே மேட்ச் ஆயிடுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசனுக்கு டிஎம்எஸ் ஐயா நிறைய பாட்டு பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய பாட்டு பாடினது ஏஎம் ராஜா தான் சிவாஜி கணேசன் அவருக்கு. சிவாஜி கணேசன் நடித்த 51லேருந்து 55, 56 வரைக்கும் வந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏஎம் ராஜா தான் சிவாஜி கணேசன் அவருக்கு நிறைய பாடியிருக்காரு. 21 படத்துக்கு பாடியிருக்காரு சிவாஜி கணேசன் படத்துக்கு. அதுக்கப்புறம் டிஎம்எஸ் ஐயா வந்து ஃபிக்ஸடா அப்படியே தக்க வச்சுக்கிட்டாங்க. சிவாஜி அவருக்கு எம்ஜிஆர் அவருக்கு பாடு. அடுத்ததா 1960 வெளிவந்த மீண்ட சொர்க்கம் திரைப்படம். அதுல கலையை என் வாழ்க்கையின் திசை மாற்றினாய், அதெல்லாம் ரொம்ப அற்புதமா பாடியிருப்பாரு. எல்லா பாடலுமே அற்புதம்னாலும் ஒன்றை விட ஒன்று அப்படின்னு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு அழகா வந்து பாடியிருப்பாங்க கண்ணதாசனுடைய வரிகள்ல. அந்த பாடல் சொல்லுங்க. இது டைரக்டர் ஸ்ரீதர் அவர் படம் தான். சலபதி ராவ் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. டி சலபதி ராவ். ஜெமினி கணேசன் அவர்களும் நாட்டிய பேரொளி பத்மினி அவர்கள் நடித்த படம். அருமையான ஒரு லவ் சப்ஜெக்ட் தான். இதில் வந்து எல்லா பாட்டுமே ஹிட்டு. துயிலாத பெண் ஒன்று கண்டேன், அப்புறம் கலையேன் வாழ்க்கையின் திசை மாற்றினாய், இன்னும் 2-3 பாட்டுலாம் இருக்கு. மன நாட்டிய மேடையில் நான் ஆடினேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இதில் ஸ்பெஷலாக இந்த பாட்டு வந்து இதுவும் கொஞ்சம் செமி கிளாசிக்கல் மாதிரி இருக்கும். இவர் பாடுவார், அந்த அம்மா நாட்டியம் ஆடிட்டே போவாங்க, கூட ஹம்மிங் பண்ணுவாங்க. ஒரு பார்க்கில் பாடுற மாதிரி. மாலையிலும் அதிகாலையிலும் மலர் மேலும் சிலை மேனிலும் ஆடிடும் அழகே ஆடிடும் அழகே அற்புத உலகில் நீ இல்லையே நான் இல்லையே கலையே என் வாழ்க்கையின் திசை மாற்றினாய், நீ இல்லையே நான் இல்லையே கலையே என் வாழ்க்கையின் திசை மாற்றினாய். பத்மினி அம்மா வந்து ஒரு படத்துல நடிக்கிறாங்கன்னாலே பரதநாட்டியமோ இல்ல அந்த சார்ந்த ஒரு சீன் இல்லாம அந்த படமே இருக்காது. அந்த மாதிரிதான் வந்து நாட்டிய பேரொடி அவங்க. அந்த அளவுக்கு வந்து அதே மாதிரி இந்த பாடல்ல ரொம்ப அற்புதமா வந்து ரொம்ப அருமையா ஆடிருப்பாங்க. ஆமா, ரொம்ப எக்ஸ்பிரஷன் இருக்கும். அந்த பாட்டே வந்து அப்படி துள்ளலா இருக்கும். ஆமா, அது மறக்க முடியாத பாட்டு. மக்கள் மனசுல என்றுக்கும் நீங்காத ஒரு அருமையான பாடல். ஏஎம் ராஜா அவர்கள், சுசிலா அம்மா. இந்த பாட்டுக்கு அம்மிங் வந்து சுசிலா அம்மா பாட்டு. ஆமா சார். அதே மாதிரி வந்து இப்போ அடுத்ததான் பார்த்தோம்னா காதலர்களுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா நிறைய இரவை பழித்து சொல்றதும் வந்து போற்றி சொல்றதும் வந்து உண்டு. அந்த மாதிரி இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு பாடல் பார்த்தோம்னா மாலை பொழுத அனுப்பிட்டு இரவு பொழுத வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் 1955 வெளிவந்த குலே பகவாலி அப்படிங்கிற அந்த திரைப்படம். அதுல விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசை, விந்தனுடைய வரிகள்ல ஏஎம் ராஜா அவர்கள் ரொம்ப சூப்பரா பாடியிருப்பாங்க. கூடவே இன்னொரு சிறப்புனாக்கா ஜிக்கி இணைந்து பாடியிருப்பாங்க. ஜிக்கி தான் காதலித்து அவங்க திருமணம் செய்து கொண்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட சேர்ந்து இணைந்து பாடிய பாடல், இந்த பாடலை பற்றி சொல்லுங்க. இந்த படம் வந்து குலே பகாவலி. எம்ஜிஆர் அவர்களும் ஜி வரலட்சுமி அவர்களும் இவி சரோஜா, தங்கவேலு, சந்திரபாபு, பெரிய கூட்டணி அது. எம்ஜிஆர் அவர்கள் வந்து ரொம்ப இளமையா இருப்பார். அவர் ஃபீல்டில் வந்ததே வந்து ஹீரோவானது 55, 52லயே ஜெனோவா படத்திலலாம் அவர் ஹீரோ. அதுக்கு முன்னாடி ஸ்ரீமுருகன், வள்ளி எல்லாம் இருந்தாலும் ஜெனோவா நல்ல பேர் எடுத்து கொடுத்த படம் அது 52ல் வந்தது. 55ல் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் இந்த குலே பகவல். டி.ஆர். ராமண்ணா அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த படம்.
இதுக்கு முன்னாடி டிஆர் ராமண்ணா வந்து எம்ஜிஆர் அவர்களையும் சிவாஜி அவர்களையும் சேர்த்து கூண்டு கிளின்னு ஒரு படம் பண்ணாங்க. எம்ஜிஆர் மக்கள் திலகம் நடிகர் திலகம் ஒன்னா சேர்ந்து நடிச்ச ஒரே படம் கூண்டு கிளி. அது 54 வந்த படம். குலே பகாவலி 55 வந்த படம். அதுக்கும் டைரக்டர் டிஆர் ராமண்ணா, இதுக்கும் டிஆர் ராமண்ணா. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, கூண்டு கிளி திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவு செய்யப்பட்ட பாடல் தான் இந்த நீங்க சொன்ன பாட்டு. மயக்கும் மாலை பொழுதே போ இனிக்கும் இன்ப இரவே நீ வா. இந்த பாட்டை வந்து கூண்டு கிளி படத்துல பயன்படுத்தல டிஆர் ராமண்ணா. ஆனா அந்த பாட்டுக்கு இசையமைத்தது திரு கேவி மகாதேவன் அவர்கள். கூண்டு கிளி படத்துக்கு கேவி மகாதேவன் தான் மியூசிக். அதே டைரக்டர் வந்து அடுத்த படம் குலே பகாவலி எடுத்ததுனால அந்த ஒரு பாட்டு அப்படியே இருக்க, அதை எடுத்து நம்ம இந்த படத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேவி மகாதேவன் அவர்கிட்ட கேட்டு இந்த படத்துக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் மியூசிக் பண்றாங்க குலே பகாவலிக்கு, இந்த பாட்டை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தாராளமாக பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த கூண்டு கிளிக்காக எழுதப்பட்ட பாடல், இசையமைக்கப்பட்ட பாடல் குலே பகாவலி படத்திற்காக பயன்படுத்தப்பட்டது. இது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த தகவல் தெரியாதவங்களுக்கு, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தஞ்சை ராமையாதாஸ் குலே பகாவலி படத்தில் எல்லா பாட்டுமே அவர் தான் எழுதியிருப்பார். திரைக்கதை வசனமும் தஞ்சை ராமையாதாஸ் தான். ஆனால் இந்த மயக்கும் மாலை பொழுதே விந்தன் அவர்கள் எழுதியிருப்பார். இது கூண்டு கிளிக்காக 4 பாட்டு விந்தன் எழுதியிருக்காரு. அதுல ஒரு பாட்டு இது. ஆனா டைட்டில்ல பாத்தீங்கன்னா இசையமைப்பாளர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி வரும், பாடல் ஆசிரியர் தஞ்சை ராமையாதாசன் தான் வரும். வேற யாருமே அதுல எழுதல குலே பகாவலியில. ஆனா இந்த ஒரு பாட்டு விந்தன் அவர்கள் எழுதினப்ப அருமையான பாடல். ஜிக்கி அம்மா வந்து கூட பாடியிருப்பாங்க, ஹேம்ராஜா. பன்னீர் தெளிக்க பனி பெய்யுமே, பசும்புல் படுக்க பாய் போடுமே. பன்னீர் தெளிக்க பனி பெய்யுமே, பசும்புல் படுக்க பாய் போடுமே. மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா வா. இன்னலை தீர்க்கவா பாலூட்டும் நிலவு தேனூட்டுமே, பாடும் தென்றல் தாலாட்டுமே. பாலூட்டும் நிலவு தேனூட்டுமே, பாடும் தென்றல் தாலாட்டுமே. புன்னை மலர்கள் அன்பினாலே, புன்னை மலர்கள் அன்பினாலே, போடும் போர்வை தன்னாலே, போடும் போர்வை தன்னாலே. மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா வா. இன்னலை தீர்க்கவா. ரொம்ப அற்புதமா. அதுல வந்து எம்ஜிஆருக்குலாம் பார்த்தோம்னா அப்படியே முடியல அந்த சிறுவோட ஒரிஜினல் முடி, அழகா டோப்பெல்லாம் இல்ல, ஒரிஜினல் முடி, ரொம்ப அழகா இருப்பார். ஆமா, அழகா இருக்கும். அதுவும் இந்த பக்கத்துல இருந்து எம்ஜிஆர், அந்த பக்கம் வந்து ஜி வரலட்சுமி அவங்க இருந்து பாடுவாங்க. ஒரு அழகான ரொமான்டிக்கான ஒரு பாடல் இந்த பாடு. ஆனா காட்சி படுத்துதல் ரொம்ப அழகா இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொமான்டிக் பாட்டுலாம் ரொம்ப ஒரு மாதிரி பார்க்க முடியாத அளவுக்குலாம் இருந்தாலும் அப்பயே இருந்தது ரொமான்டிக் பாட்டு. ஆனா எவ்வளவு அழகா இருந்தது அப்படிங்கறது வந்து ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க அந்த காட்சி படுத்துதல். அதுல அந்த அம்மா ஃபர்ஸ்ட் பல்லவி பாடுவாங்க. இவர் அரசவையில அந்த அரண்மனையில இருந்து அப்படி வருவாரு. அப்ப இவர் பாட ஆரம்பிச்ச உடனே ஒரு ஹம்மிங் பண்ணுவாரு. ஆமா, அப்போ அழகா சிரிப்பாரு. சிரிச்சுக்கிட்டே அந்த ஹம்மிங் அவ்வளவு அழகா இருக்கு. எம்ஜிஆர் முகம் அவர் பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு. நிச்சயமா. இப்போ வந்து நம்ம இவ்வளவு பாடல் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்க மூலியமானாலும் அவருக்கு வந்து தேசிய விருது வாங்கி கொடுத்த ஒரு படம் தான் கல்யாண பரிசு. நீங்க சொன்ன மாதிரி அந்த திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்கலாம். எப்படி 1959 வெளிவந்த திரைப்படம். ஒரு காதல் தோல்விக்கு ஒரு சிறந்த பாடலாகவும் இந்த பாடல் வந்து உள்ளது. காதலிலே தோல்வியுற்றான் அப்படி ரொம்ப தனிமையில அமைதியா ஒரு பாடிட்டு போற ஒரு பாடல். சோகமா அந்த காதல் தோல்வியுற்ற எல்லாருமே இந்த பாட்டை கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு வலியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடலை பத்தி சொல்லுங்க.
இது வந்து ஜெமினி கணேசன் வந்து காதல் தோல்வியில் கடைசி கிளைமேக்ஸ். ஆமா. ஆக்சுவலாக இந்த பாட்டு படம் எடுக்கும்போது டைரக்டர் ஸ்ரீதரோட ஃபர்ஸ்ட் படம் இல்லையா, கிளைமேக்ஸில் வந்து கல்யாண பரிசா தன்னுடைய குழந்தைய காதலிக்கு கொடுத்துட்டு போயிடுவார். அதான் கல்யாண பரிசு. அப்போது குழந்தைய பார்த்த உடனே அக்கா குழந்தையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அப்பா எங்கன்னா அப்பா அவங்க அப்படின்னு கை அந்த குழந்தை காமிக்கும் போது வெளியில் ஓடுவாங்க மணக்கோலத்தில். யாருன்னா நாகேஸ்வர் ராவ் அவரும் சரோஜா தேவி அவர்களும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. போன உடனே அவர் காதலில் தோல்விட்டான்னு பாடிட்டு போவார். கிளைமேக்ஸு முடிவு எண்டுன்னு வரும், பாட்டு முடிவு. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு படம் எடுக்கிறீங்க, கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, சரோஜா தேவி கூட சேர்ற மாதிரி ஜெமினி கணேசன் நீங்கள் ஒரு ரீல் எடுத்து வச்சுருங்க. சப்போஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சரியாக படம் போகலைன்னா நெகட்டிவாக இருந்தால் இதை நீங்கள் சேர்த்துடலாம் அப்படின்னு நிறைய பேர் சஜஷன் சொன்னதுனால காதலர் அவங்க சேர்ற மாதிரியும் எடுத்து வச்சுட்டாரா. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்குறாராம். படம் பார்த்துட்டு எல்லாரும் அழுதுகிட்டே வெளியில் போகிறாங்களாம். சக்ஸஸ், நான் நினச்ச எண்டு வந்து கிளைமேக்ஸ் தான் கரெக்டு அப்படின்னு ஸ்ரீதர் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த கிளைமேக்ஸ் அந்த மாதிரி முடிவாக இருக்கும். இந்த பாடல் அன்புமையில் ஆடலுக்கு மேடையமைத்தான், துன்பமெனும் நாடகத்தை கண்டு ரசித்தான். அன்புமையில் ஆடலுக்கு மேடையமைத்தான், துன்பமெனும் நாடகத்தை கண்டு ரசித்தான். இன்பத்தினை விதிக்கு இறை கொடுத்தான், இருந்தும் இல்லாத உருவெடுத்தான். காதலிலே தோல்வியுற்றான் காளையொருவன், கடந்த பின்னே அமைதி எங்கு பெறுவான். வணக்கம் அப்படின்னு போடுவாங்க. அப்படியே மனசே கல்லாயிடும், நம்ம பாரமாயிடும் நமக்கு. ஐயோ இப்படி ஒரு கிளைமேக்ஸை யாரும் எதிர்பார்க்காது. அவரு கூட நீ போய் சேர்ந்துருன்னு அவரு விட்டு கொடுத்துருவாரு நாகேஸ்வரா அப்படின்லாம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா கல்யாண பரிசா அந்த குழந்தைய கொடுத்துட்டு எனக்கு இனிமேல் வாழ்க்கை எதுவும் இல்லை, என்னோட வாழ்க்கை முடிஞ்சது. அப்போ அவரு அந்த மணக்கோலத்தில் இருக்க நாகேஸ்வரா கூப்பிட போவார். அப்போ சரோஜதேவி சொல்லுவார், வேண்டாம் அவர் விட்டுடுங்க, அவர் காலம் முடிஞ்சது, அவர் போகிற பாதையில் அவர் போகட்டும் அப்படின்னு. அந்த மாதிரி டைரக்டர் ஸ்ரீதருக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம் நேஷனல் அவார்டு. அப்போல்லாம் ஒரு படத்துக்கு ஒன்று தான், டைரக்டருக்கு தனியாக, பாடலாசிரியருக்கு தனியாக, இசையமைப்பாளருக்கு தனியாக. இப்போ தான் ஒன்று கொடுக்குறாங்க. மொத்தமாக ஒரு படம், டோட்டலாக ஒரு படம்னா ஒன்று தான், எல்லாமே அடக்கும் அதில். 59 வந்த நேஷனல் அவார்டு வந்து கல்யாண பரிசு. ஆமா சார். அது வந்து பொதுவாக இப்போ ஒரு படம் இருக்குன்னு வச்சோங்களேன், அதுல ஒரு சோகமான ஒரு கண்டென்ட் வருதுன்னா அடுத்து கொஞ்சம் நகைச்சுவை கொண்டு வந்து அந்த மூட மாதிரும் அப்படிலாம் போகும். ஆனா இந்த படத்தை முடிச்சுட்டு வெளில போறவங்க கண்டிப்பா அந்த கனத்த இதயத்தோட அப்படியே தான் நீங்க வெளில போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான பாடல். அதுக்கு ஏஎம் ராஜாவோட வாய்ஸ் வந்து பயங்கரமா அப்படியே பின்னி படல் எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரிதான். இவ்வளவு நேரம் எங்களுக்கு பிடித்தமான பாடல்கள்லாம் உங்ககிட்ட இருந்து கேட்டது. இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டுன்னு ஸ்பெசிஃபிக்கா இருக்கும்ல, இந்த பாட்டு எல்லா பாட்டும் பிடிச்சிருந்தாலும் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாட்டு ஏஎம் ராஜாவோட சாங். ஏஎம் ராஜா அவர்கள் வந்து எவ்வளோ பாட்டு பாடியிருந்தாலும் ஒரு ராகத்துக்கு ஒரு ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு ஹாப்பியாகவும் அந்த ராகத்தை யூஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் சோகமாகவும் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து சங்கராபரண ராகத்துக்கு வந்து அந்த ரெண்டு இதுவுமே கிடைக்கும். சோகமும் அதில் போடலாம், சந்தோஷமும் இருக்கும், சோகமும் இருக்கும். அதில் டைரக்டர் இசையமைப்பாளர் வேதா அவர்கள் இசையமைப்பு பார்த்திபன் கனவு அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து ஏஎம் ராஜா அவர்களும் சுசிலாமாவும் பாடிப்பாங்க. அது ஒரு சின்ன போர்ஷன் தான் அவர் பாடுவார், மீதிலாம் சுசிலாமா தான் பாடுவாங்க. அந்த வரிகளும் அந்த ராகமும் அந்த சுச்சுவேஷனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருளகற்றும்
ஒளி என்றென்னை எண்ணும் நீ யாரோ, எண்ணும் நீ யாரோ, இருளகற்றும் ஒளி என்றென்னை எண்ணும் நீ யாரோ, எண்ணும் நீ யாரோ, கண்டும் காணாதேங்கும் கண்கள் காதல் கண்களோ, காதல் கண்களோ, இதயவானின் உதய நிலவே எங்கே போகிறேன், நான் எங்கே போகிறேன். இந்த பாட்டு ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப அருமையா இவ்வளவு நேரம் வந்து நீங்க எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை வந்து ஒதுக்கி எங்க கூட செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அதுவும் காலம் என்ற பாடல்கள் நிகழ்ச்சியில ஏஎம் ராஜா சாரை நினைவு கூர்ந்து அவருடைய பாடல்களை அவர் மற்றும் வந்து ஜெமினி கணேசன் இவங்களுடைய காம்போல வந்து அந்த பாடல் இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம். ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி. ரொம்ப சந்தோஷம். ஜெம் டிவிக்கு தான் இந்த புகழ் எல்லாமே, எல்லா புகழும் ஜெம் டிவிக்கு தான். ஏன்னா இப்படி ஒரு கான்செப்ட்லாம் எடுத்து இதுக்காக மெனக்கிட்டு இப்படிலாம் ஒரு செட்டு போட்டு இதை மக்கள் முன்னாடி போகணும், இப்படி ஒரு கலைஞர்கள்லாம் இருக்காங்கன்னு எங்கெல்லாம் கூப்பிட்டு அதை மக்களுக்கு தெரியப்படுத்தி அந்த மாதிரி பாடல்கள்லாம் பரவாயில்லையே ஒரு பாட்டு நம்ம ரொம்ப கேட்டிருக்கோமே, இந்த பேட்டி கொடுத்துருக்காருன்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஜெம் தொலைக்காட்சிக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நேயர்களே, காலம் என்ற பாடல்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய ஆளுமை கூட உடைய பாடல்களை கேட்டு ரசித்தோம். இதே மாதிரி வேற ஒரு காலம் என்ற பாடல்கள் நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கே தமிழ்மொழி. நன்றி.